எடுத்துட்டு போவோம் வா. என்னப்பா யோசனை பண்ற? இல்ல இவ்வளவு அபூர்வமான இந்த தங்க மரத்தை நாம 2 பேர் மட்டும் பார்த்துருக்க கூடாதான்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படி? என்ன முட்டாள்தனமா கேள்வி கேட்குற? இப்ப 4 பங்குல போட வேண்டியிருக்கு. எந்த காலத்துல இவ்வளவு பெரிய தங்கத்தை நாம அடைய முடியும்? அதனால என்ன இருக்கு? என்கிட்ட கோடாலி இருக்கு, உங்ககிட்ட கடப்பாரை இருக்கு. 2 பேத்தையும் ஒரே போடா போட்டுருவோம். அப்படியா? சரி, அப்படியே பண்ணிடுவோம். அப்பதான் இந்த முழு தங்கத்தையும் நாமளே அடைஞ்சு செல்வந்தர்கள் ஆக முடியும். சரி சரி, அவனுங்க வர நேரமாச்சு. நாம அங்க போய் ஒளிஞ்சுக்குவோம். அவனுங்க வந்ததான் ஒரே போடு, வெட்டி சாச்சிருவோம். சரியா? வா போலாம். டேய், என்னடா 2 பேரையும் ஆளே காணும்? ஆமாண்ணே. எங்க போயிருப்பாங்க? சரி, சாப்பாட்டை வச்சுட்டு தேடுவோம். ஏ சொர்ண மரமே, உன்னை ஆட்கொல்லின்னு சொன்னேன். அதை இவ்வளவு சீக்கிரம் நிரூபிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீ ரொம்ப மோசம். மனித உயிர்களை இப்படி பழி வாங்காத. அதே சமயம் உன்னை பார்க்க வரவங்க இங்க வராதபடியும் மீறி வரவங்களுடைய புத்தி மாறும்படியும் அந்த ஈசனை நினைச்சு நான் உனக்கு ஆணையிடுறேன். இந்த ஆட்கொல்லி மரம் நம்மள ஒன்றும் பண்ணாதே. ஆசையுள்ள மனிதர்கள் தான் இது முன்னாடி அழிஞ்சு போவாங்க. நமக்கு தான் ஆசையே இல்லையே. நல்லா சொன்னீங்க. வாங்க போலாம்.